ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஸோ அதற்கான ரீகேட்டகரைஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் கேட்டகரி பியில் இருக்கிற பிளேயர்ஸோட லிஸ்ட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில டீம்ஸில் நிறைய பிளேயர்ஸ் கேட்டகரி பியில் இருக்காங்க, பட் ஒரே ஒரு டீமில் மட்டும் கேட்டகரி பி பிளேயர்ஸே கிடையாது. எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நாம கேட்டகிரி ஏ பிளேயர்ஸோட லிஸ்ட் அண்ட் கூடவே தமிழ் தலைவாஸோட பிளேயர்ஸோட கேட்டகிரி என்னென்ன அப்படிங்கிறதையும் தனியாக வீடியோவாக போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலையா, தயவு செய்து பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு அடுத்தடுத்து எல்லா டீம்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம கேட்டகிரி வைஸாக டீம்ஸுக்கான பிளேயர்ஸ் லிஸ்ட்டை நம்ம போட போகிறோம். அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரிஸ்லாம் எதுக்கு அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த கேட்டகிரி வந்து ஏபிசி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. முன்னாடி இயர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, பிகாஸ் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு ஸோ இதில் இருந்து தான் பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளேயருக்கும் செட் பண்ணப்படும். கேட்டகிரி ஏல இருக்கிறவங்க ஹையர் பேஸ் ப்ரைஸ், கேட்டகிரி பி அதோட கொஞ்சம் கம்மி, கேட்டகிரி சி ரொம்ப கம்மி. பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஏபிசி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஏ, மோசமான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் பிசி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் பேசிக்காக கேட்டகரி வைஸ் அப்படிங்கிறது. அந்த வகையில் பி கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் டீமில் மட்டும் கேட்டகரி பியில் யாருமே இல்லை. 2 பிளேயர் கேட்டகரி ஏலையும் மற்றவங்க எல்லாரும் கேட்டகரி சிலையும் இருக்காங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், தெலுங்கு டைட்டன்ஸ்ல கேட்டகரி பியில் எந்த ஒரு பிளேயரும் கிடையாது. மற்ற எல்லா டீம்ஸ்லையும் கேட்டகரி பியில் பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் டீம். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஏல ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்காரு. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். கேட்டகரி பி அப்படின்னு பார்க்கும்போது நித்யேஷ் குமார் அவங்களோட ரைட் கார்னர், ஒன் ஆஃப் த வேற லெவல் டிஃபெண்டர் இன் பிகேஎல் அப்படின்னு சொல்லலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் தலைவனுக்கு கொஞ்சம் டிப்பாகி தான் இருக்கு. அந்த நித்யேஷ் குமார் கேட்டகரி பியில் இருக்காரு பெங்கால் வாரியர்ஸ்ல. அது இல்லாமல் மேன் ஹீட்டர் மைட்டி மணிந்தர் சிங், ஸோ அவரும் கேட்டகரி பியில் தான் இருக்காரு. மணிந்தர் சிங் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான், ஆவரேஜ் சீசன் தான் பிகேஎல் சீசன் 11, அதனால அங்கே இருக்காரு. இது இல்லாம அந்த யங்ஸ்டரா வந்து கலக்கின நிதின் தன்கர் அவரும் கேட்டகரி பில இருக்காரு. சோ இவங்க 3 பேரும் பெங்கால் வாரியர்ஸ் டீம்ல இருந்து கேட்டகரி பி லிஸ்ட்ல இருக்காங்க. இது இல்லாம கேட்டகரி பி லிஸ்ட்ல இருக்கிற குஜராத் ஜெயண்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், குமன் சிங் மட்டும் கேட்டகரி பில இருக்காரு. கேட்டகரி ஏல எந்த ஒரு பிளேயருமே இங்கேயும் கிடையாது. கேட்டகரி பில குமன் சிங்க்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. குமன் சிங்கையும் தூக்கி கேட்டகரி சில போட்டிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, கேட்டகரி பில இருக்காரு. அண்ட் தென் பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இது முன்னாடி வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். கேட்டகரி பில இருக்கிற ஒரே பிளேயர் பர்தீப் நர்வால். பர்தீப் நர்வாலுக்கு மட்டும்தான் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சௌரப் நண்டல் இந்த மாதிரி பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்தீப் நர்வாலுக்கு மட்டுமே கேட்டகரி பி. ஸோ கண்டிப்பா இது வந்து பெங்களூரு புல்ஸ் மட்டும் கிடையாது, பிளேயர்ஸுக்கே டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் தான். பட் இதுதான் உண்மை, வேற எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் 6 பிளேயர்ஸ் கேட்டகரி பி லிஸ்ட்ல இருக்காங்க. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி பில 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல 1 புனேரி பல்டன், அடுத்து நம்ம தமிழ் தலைவாஸ் தான், அது வரும்போது சொல்றேன். புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் அஸ்லம் இனம்தார் பிகேஎல் சீசன் 11 ஆடவே இல்லை. கொஞ்சம் ஆடினாரு, அதுக்கப்புறமா பாதியில வந்து போயிட்டாரு. சீசன் வந்து இன்ஜுரி காரணமா. அஸ்லம் இனம்தார் கேட்டகரி பில இருக்காரு. சங்கேஷ் சாவந்த் அவரும் கேட்டகரி பில தான் இருக்காரு. சங்கேஷ் சாவந்த் அந்த டீமோட தவிர்க்க முடியாத ஒரு டிஃபெண்டர், ஸோ அவர் கேட்டகரி பில இருக்காரு. கௌரவ் காட்ரி கேட்டகரி பி. கௌரவ் காட்ரி ரைட் கார்னர், செம்மையான ஒரு பிளேயர், செம்ம பர்ஃபார்மன்ஸ் டீமுக்காக கொடுத்திருக்காரு. பட் பிகேஎல் சீசன் 11 சரியா அமையல, பாதி சீசனுக்கு மேல. அபினேஷ் நடராஜன் தமிழகத்தை சேர்ந்த வீரர், அவருக்கும் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க ஒரு தமிழ்நாடு பிளேயர் கேட்டகரி பில இருக்காரு அப்படிங்கிறது மன ஆறுதல் இருக்கு. நான் ஏன்னு உங்களுக்கு வீடியோ முடியும் போது சொல்றேன். அது இல்லாம பங்கஜ் மொஹிதே அவருக்கும் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பங்கஜ் மொஹிதேவும் பிகேஎல் சீசன் 11 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு புனேரி பல்டன் பிளேயர். ஆக்சுவலி அஸ்லாம் இனாம்தார், மோஹித் குயத் யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்போ இந்த பங்கஜ் மொஹிதே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது ஒரு நல்ல விஷயம். இது இல்லாம மோஹித் குயத், ஸோ அவருக்கும் கேட்டகரி பி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம புனேரி பல்டனோட மெயின் ஸ்டார்டிங் 7ல இருந்து 6 பேருக்கு அப்படியே கேட்டகரி பி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அடுத்ததா தமிழ் தலைவாஸ் டீமோட கேட்டகரி பி லிஸ்ட். தமிழ் தலைவாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேயர்ஸுக்கு கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் தமிழ் தலைவாஸ் வீடியோலையும் மென்ஷன் பண்ணி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மொயின் சஃபாகியை பொறுத்த வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் எ பிளேயர்
வேற லெவல்ல இருந்திருக்கு PKL சீசன் 11ல. ரைடரா அதிக ரைட் புள்ளிகள் எடுத்த பிளேயர் அவர்தான். டிஃபெண்டராகவும் ஒரு சில டைம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ த்ரூ அவுட் ஆல்ரவுண்டரா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தமிழ் தலைவாசல ரீட்டைன் பண்ண போற இந்த மொயின் சஃபாகி வந்து கேட்டகரி B லிஸ்ட்ல இருக்காரு. மேபி மொயின் சஃபாகி ஆசைப்பட்டாருன்னா அவர் ஆக்ஷனுக்குள்ள போகலாம், எவ்வளவு வேல்யூன்னு தெரிஞ்சுக்க. இது இல்லாம அமீர் ஹசன் பஸ்டாமி ரைட் கார்னர், ஸோ அவரையும் தமிழ் தலைவாஸ் எடுத்து பேக் பண்ணுவாங்க தொடர்ந்து 2 வருஷம். ஸோ அவருக்குமே கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு நல்ல மூவ். அது இல்லாம லெஃப்ட் கார்னர்ல பிளே பண்ணி இப்போ தமிழ் தலைவாசில வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட சாகில் குலியா அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நிதேஷ் குமார் லெஃப்ட் கார்னர் இடத்தை பிடிச்சிருக்கிற புது யங்ஸ்டர், நிதேஷ் குமாருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் நரேந்தர் கண்டோலா தமிழ் தலைவாசோட ஒரு பிரைமரி ரைடர் இப்போதைக்கு அவர் தான். ஸோ அவருக்கும் கேட்டகரி B கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் சச்சின் தன்வர், சச்சின் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சச்சின் தன்வருக்கும் கேட்டகரி B தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்டகரி A எதிர்பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது இல்லாம யூபிஎதாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா கேட்டகரி B லிஸ்ட்ல மகேந்திர சிங் த புல்டோசர் அவருக்கு கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிதேஷ் கடியான் அப்படிங்கிற ரைட் கார்னர் டிஃபெண்டர், ஸோ அவருக்கும் கேட்டகரி B கொடுத்துருக்காங்க. ஆஷு சிங் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் பவானி ராஜ்பூட், ககன் கவுடா அப்படிங்கிற 2 யங் ரைடர்ஸ், 2 பேருமே 6 ஃபீட்டுக்கு மேல PKL சீசன் 11ல யூபிஎதாஸுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த 2 பேர் இவங்க. பவானி ராஜ்பூட் அண்ட் ககன் கவுடா 2 பேருக்கும் கேட்டகரி B கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை கேட்டகரி B கொடுத்து வாங்கப்பா மேல அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஆக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும், நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் சப்போஸ் ஆக்ஷனுக்குள்ள வந்தால். இது இல்லாம யூமும்பா டீமோட கேட்டகரி B லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கேட்டகரி A ல சுனில்குமார் மட்டும் தான் இருந்தாரு. கேட்டகரி B ல 4-5 பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் யாருங்கிறது நான் உங்களுக்காக சொல்றேன். அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் அவருக்கு கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவர்சீஸ் ரைடர், ஒரு டிஃபெண்டராக தான் பர்ஃபார்மன்ஸே பண்ணாரு PKL சீசன் 11ல, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அது இல்லாம ரோஹித் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ரிங்கு ரைட் கார்னர் பிளேயர் அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அந்த யங்ஸ்டரா உள்ள வந்தார்ல, NYP உள்ள வந்த அஜித் சவான், ஸோ அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேஸ் பிரைஸை பேஸ் பண்ணி தான் அவரை ரீட்டைனே பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம மஞ்சித் தாகியா அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல கேட்டகரி B வந்து பாத்தீங்கன்னா தலைவன் சுர்ஜித் சிங்குக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி டமாண்டலி கேஸில் இருந்து கேட்டகரி B இருக்கிற ஒரே பிளேயர் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன்குமார் கோயத். நவீன்குமார் கோயத் கேட்டகரி A இருந்து கேட்டகரி B க்கு வந்து டிப்பா இருக்காரு ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் காரணமா, ரீசன்ட் சீசனோட பர்ஃபார்மன்ஸ் காரணமா. அது இல்லாம பட்னா பைரட்ஸ்ல இருந்து கேட்டகரி B ல வந்து பாத்தீங்கன்னா அன்கிட் ஜெக்லான் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயர், அவர் ஏன் ப்ரோ கேட்டகரி A ல இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவருக்கு வந்து கேட்டகரி B கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்த சீசன் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா கேட்டகரி A க்கு போயிடுவாரு. அது இல்லாம தளபதி பட்னா பைரட்ஸ் தளபதியா இருந்த அயன் அவருக்குமே கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெய்தீப் தாகியா அவருக்கு கேட்டகரி B, சஞ்சய் துல், சிவம் பட்டாரே, வினய் டிவாட்டியா இந்த 4 பேருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சிவம் பட்டாரே, வினய் டிவாட்டியா செமையான ரைடர்ஸ், ஜெய்தீப் தாகியா அந்த டீமோட கேப்டன் அண்ட் டிஃபெண்டர் ஆல்சோ. சஞ்சய் அப்படிங்கிற அந்த யங்ஸ்டர் ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு நல்ல டிஃபெண்டர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, டிராஃபி வின் பண்றது காரணமா இருந்தாரு, அவருக்கும் கேட்டகரி B அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இது ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான கேட்டகரி B பிளேயர்ஸ் லிஸ்ட். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.